அவனோட என்னடா பார்த்து வைக்கணும் உருக்கிட்டேன் நொந்துட்டு ஃபோன் எடு நொந்து தான் முடி எடுப்போம் ஃபோன் மூடி எடுக்கும் என்ன இதுதான் டாய்லெட் ஓ இங்கே வாங்க வீடு இங்கே கட்டடம் அதில் போகலாமா இல்லை நாங்கள் போனோம் நாங்கள் ஒருக்கா வந்து இதுக்குள்ள போகலாம் அங்கேயே இதுக்குள்ள போகலாம் இதுக்கே இது முன்பக்கம் இதான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிவர் வீட்டு அடிக்கி போய் தான் வந்தேன் அந்த கரையில் சிவர் ஒரு பக்கம் சிவர் இருக்குது அங்கால போனால் போகக்கூட எல்லாம் பார்க்கலாம் ஊரை மட்டும்தானே ஒரு வீடு அங்கால எல்லாம் இருக்க இப்படித்தான் தேடி பிடிக்கணும் இதுக்கு முன்னால் செல்ல மாக்கள்ற வீடு அங்கால பற்ற பெரிய பார்க்கல இந்த அந்த இதை தாண்டிட்டா போயிடும் ஒரே மாமரம் ஒரு தேசி நிற்கணும் கிணத்துக்கு பக்கம் நாங்கள் 2004 வரைக்கும் ஒரு தேசின்னு அது கிணத்தடிக்கு பக்கத்தில் அது நாங்கள் அப்படித்தான் சாமிக்காரன்ட்டு தானே சரி ஒரு கத்தி கொண்டு வந்துருக்கணும் ஐடியா வரே இல்லை இதில் 2 வெள்ளைக்குளமா மாமரம் ஃபுல்லாக சுற்றி கருத்தக்குளமா மாமரம் ஓ ஓ ஓ ஓ மல்லிகை நாங்கள் மொத்தம் பார்த்து கணக்கு நிற்கிது இதோ ஆ நிற்குதோ என்ன ஆ என்னடா என்ன வீடா நிலத்தடி போகிறது பாத்தியா நான் சொன்னேன் நான் வந்த நாடு கிடத்திருக்கலாம் இந்த இதுக்குள்ள எண்ணெய் காலை உள்ளுக்கு போகும் இந்த காலை போகல போகலாம் பார்ப்போம் இந்த காலை எண்ணெய்க்குள்ள ஏறி இதான் வாங்க போகக்குழாய் பின்னால் ஈஸியாக போகலாம் மாமா ம் ஆ
ஓ வாங்க இதான கஷ்டம். என்ன இப்படிதான் பழைய காலத்துல கட்டுறது. டபுள் கல் செங்கல்றா இப்போ உடைச்சாலும் பெருமதி. இப்போ யார் இப்படி இப்படி கட்டுறாங்க. ஆ இதுக்கு நடற இதில் நான் படுக்கிறது இதுதான் இந்த படுக்கிறது. இதில் கட்டில் இந்த எண்ணெய் திறந்து விடுறாரு. சாமியார் அங்கால இருக்கலாம். என்னடா 30 வருஷத்துக்கு பிறகு வர கதவை கேட்குறேன். கவனம் 30 வருஷத்துக்கு பிறகு வாரம் கதவை கேட்குறான். அதில் தாங்க இந்த ஆணி அடிச்சு பலாக்கொழி இருக்குது கலண்டரோ ஏதோ இப்போ என்ன காட்டா வெட்டி துப்புராக்கி போட்டு கூரையை போட்டு விட்டா சரி. இதெல்லாம் வச்சு விட்டு நிலத்தை கொத்தி போட்டு நிலத்தை போட்டா சரி. பெயிண்ட் அடிச்சு விட சரி. இப்போ 3 ரூம் வீடு ஒரு கட்டடம் அப்படியே இருக்கு. வாங்க அப்படி உள்ளுக்கு வந்து பாரு. நிலையம் உண்டு. நிலையை தான் உடச்சி எடுத்துருக்கு. கொஞ்சம் உயர்த்தி போட்டு மேல் பக்கம் உடச்சாச்சு. அப்போ மேலுக்கு கொஞ்சம் உயர்த்தி போட்டு ஓட பாருங்க. ஓடு வந்து நம்ம இந்த 100 ஆணி டைல் பாக்ஸுட்டு அந்த நேரத்தில் நல்ல ஃபேமஸான ஓடானு. முன்னுக்கும் பின்னுக்கும் பிராண்டு. எது பின்பக்கம்? இதுதான் பின்பக்கம். இது பின்னுக்கு பிராண்டு, இது முன் பிராண்டு. நடுவில் ரூம்கள். இங்கே பாருங்க செங்கல் எல்லாம் டபுள் செங்கல் கட்டிடம். கொஞ்சம் இவ்வளோ கேட் போட்டுருந்தது. இது இது திருத்தி எடுக்கலாம் முடியும். இதுவும் இல்லை உறுதியான கட்டிடம். உண்மையாக திருத்தி இருக்கலாம். மேலே மேலே சரியான உயரத்தில் இல்லை கட்டி. அடிச்ச கும்முன்னு கேட்கும். அடே இந்த படியில் நீ ஒரு படியில் ஏற மாட்டாய். 3 படி இப்படி உயரமா இருக்கு. வெள்ளம் வந்தாலும் வீட்டுக்கு வர அப்படித்தான் கட்டணும். என்ன மாமி கூட அது சாடையான நினைவு தான். சாடையான சண்டன்னு தெரியாது. டாய்லெட்டுக்கு போறதுக்கு தாய் தாய் டாய்லெட் போறதுக்கு தடி அடிச்சு போட்டு கயிறு கட்டி விட்டுறது. இந்த வரைக்கும் இதுக்குள்ள எல்லாம் சும்மா தான் பெரும் கிளவி. சண்டை பாட்டுக்கு வந்து எல்லாத்துக்கு தகப்பன் பிறந்த வீட்டுல கண் தெரியாம போனது. கண் தெரியாம போன பிறகு விக்கீரப்பாக்களை எல்லாம் பெற்றது. அதுக்கு பிறகு அவரோட கண் தெரியாத உழைப்பிலேயே இந்த வீடு கட்டி கொடுத்தது மகனுக்கு. அங்கே ஒரு இன்னொரு வீடு ஒன்று அங்கால கட்டி கொடுத்தது ஒரு மகனுக்கு. மற்ற சத்தியில அந்த செல்லத்திர தகப்பனுக்கு அத்திவாரம் போட்டாச்சு வீடு கட்டையில். அதோட அப்படி இப்படி பிரச்சனை வந்துச்சு.